ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபதர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ கிராணி ஓப்பன் ஆகுது. கிராணி 1 தான் இது. நம்ம கிராணி 1 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம். ப்ளே. ஓகே, ஹார்ட் லெவல்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே போயிடலாம். பயமாக இருக்குது கிராணியை நினச்சாலே. உள்ளே போகலாம். இது எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த கிராணி எப்படின்னு டே 1 வந்துருச்சு. இந்த வீட்டிலேருந்து நம்ம தப்பிக்கணும். ஒன்று சீவர் எஸ்கேப்பு, இன்னொன்று கார் எஸ்கேப்பு, அப்புறம் டோர் எஸ்கேப். இந்த மூணுத்தில் நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். சீவர் எஸ்கேப்பும் கார் எஸ்கேப்பும் கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். பயமாக இருக்கு உள்ளே போகிறதுக்கே. திறப்போம் கதவை. இங்கிருந்தும் கிராணி வரக்கூடாது. சத்து பொண்ணோடும் உடனே வந்துடுவா. சீக்கிரம் எங்கேயாச்சும் நொழியணும். ஐயோ, குனி குனி குனி. வராளா 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 வரலையே. சட்டம் போட்டோம் நம்ம. கிராணி எங்கே போனா? ஐயோ, கதவு திறக்கிற சத்தம்லாம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்குது. வரான்னு நினைக்கிறேன். கதவு திறந்துட்டு பார்ப்போம். ரொம்ப நேரமாக வந்துடா. இவதான் கிராணி. பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு சத்தம் வரும். நம்ம நுழைஞ்சிக்கிட்டோம்னால அவளால் குனிய முடியாது. வெளியே வந்து பிடிக்க மாட்டான். எனக்கு கட்டில் கீழெல்லாம் நொஞ்சோன்னா பிடிச்சிடுவா. டேபிள் கீழெல்லாம் நொஞ்சோன்னா பிடிக்க மாட்டான். அது எப்படின்னு எனக்கு தெரியல. கையை பாருங்க. அவள் போனோட தான் நம்ம போகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சிரிக்கிறா. என்ன பாட்டி சிரிச்சிட்டு போறியா? இந்த போகலாம். பொறுமையாக பின்னாடியே போகணும். ஐயோ, பின்னாடி திரும்பினாலும் அவ்வளோதான். அவள் ட்ராப் போடுவா. அதில் நம்ம மிதிக்க கூடாது. என்னடா இவ பவர் வச்சுருக்காளா? நான் மறுபடியும் வந்து பார்க்குறேன். ஐயோ, எடுத்தோடனே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கு. கிராணி முதல்ல நம்ம அடைக்கணும். அதுக்கு நிறைய பொருள் இருக்குது. நம்ம அடைப்போம். ஓகே கிராணி, சீக்கிரம் போ 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 போ. நம்ம அப்படியே பொறுமையாக பின்னாடி போகணும். இன்னும் நிற்கிறா. மறுபடியும் பின்னாடி வருவாளோ? என்ன பவர் வச்சிருக்காளா? நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஐயோ ஐயோ. டே 1 முடிஞ்சு போச்சு. எப்படி முடிஞ்சதே தெரியல. உள்ளே வந்தோம், டபார்னு போட்டு தள்ளிட்டா. ஸோ டே 2 அவளை நான் ட்ராப்பில் அடைச்சி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக விளாடுவோம். நெக்ஸ்ட்டு கிராணி இருக்கிற மாதிரி விளாடுவோம். இப்போ நான் ட்ராப்பில் அடைச்சி வைக்க போகிறேன். அடைக்கலாம். போட்டு தள்ளிட்டு அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, இந்த சைடு கிளாஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சூப்பரான ட்ரிக்கு. எடுத்துட்டு இதுக்கு கீழே போட்டு டக்குன்னு பெட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கோங்க. ஒளிஞ்சிக்கிட்டு கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணலாம். கிராணி வந்தோன்னா நம்ம பெட்டுக்கு மேலே கீழேன்னு போய்கிட்டே இருந்தோன்னா ஃபாஸ்ட்டாக போனோம். இன்னும் போட்டு தள்ளிடுவா. மேலே கீழேன்னு போய்கிட்டே இருந்தோன்னா என்னது, கிராணி அப்படியே சிலையாக மாறிடுவா. அப்புறம் இது வர முடியாது. ஓ, வந்துட்டா. பார்க்காமனா சரிதான். சீக்கிரம் 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 சீக்கிரம். மேஜிக் ஒர்க் ஆயிடுச்சு. ஐயோ, முஞ்ச பார்த்தா பயமாக இருக்கு. ஓடிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை செய்யும். இனிமேல் நம்ம கிராணி இல்லாமையே விளையாட போகிறோம். கிராணி இல்லாமல் இப்போ விளையாட போகிறோம். இப்போ டோரை திறக்கலாம். இன்னும் கிராணி தொல்லையே கிடையாது. இப்போ இந்த ட்ராயரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் கிராணி இருக்கிற மாதிரி விளையாடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிராணி இருக்கிற மாதிரி விளையாடுறேன். இப்போ எனக்கு பயம்னால நான் இது பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். சத்தம் போட்டாலும் வரவே மாட்டா. ஃபஸ்ட்டு நம்ம கீழே இந்த ஒயர் கட்டரை வச்சு இங்கே கட் பண்ணணும். இதை கட் பண்ணோன்னா அந்த மேலே டோரில் ரெட் கலரில் ஒரு புள்ளி இருக்கும்ல, அது க்ரீனாக மட்டும் இந்த பாருங்க சொன்னேன்னே. அப்புறம் இதையும் கட் பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ட்ராவரில் என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். பாருங்கள், ட்ராவரில் என்னது, சிலந்தைக்கு ஒரு கீ, 8 கால் பூச்சிக்கு கீயே. அந்த ரூம் போயிட்டோன்னா அந்த ரூமில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணணும். அது அவ்வளோ ஈஸின்னு நினைக்காதீங்க, கஷ்டம்தான். இங்கே ஏதாச்சும் இருக்கா?
ஓப்பன் பண்ணுற சிம்பிளே காமிக்க மாட்டேங்குது. சைடில் தான் நான் நிறைய தடவை நான் நிறைய தடவை கிராணி விளையாடிருக்கேன். அதில் சைடில் தான் இது இருக்கும். இது என்னன்னா கோடை வச்சு நம்ம டோர் ஓப்பன் பண்ணலாம். இதுவா இல்லை, இது பேட்லாக் கீ வேணும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஹேமர்னா சுத்தியல் அப்புறம் பேட்லாக்கே மாஸ்டர் கீன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ 3 பொருள் தான் பேலன்ஸ் இருக்குது. அதை நம்ம தேடணும். ஈஸியாக கிடச்சிடாது. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றுமே இல்லை. இங்கே கன் பாட்டு இருக்குது. நம்ம கன் அசம்பிள் பண்ணி கிராணியை போட்டு தள்ளலாம். ஆனால் அவளை ஃப்ரீஸ் பண்ணுறதுனால போட்டு தள்ள முடியாது. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவள் எத்தனை தடவை என்னை போட்டு தள்ளியிருக்கா. இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த வீடியோ எடுக்கல. அதை வீடியோ எடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். கன் பாட்டு இப்போ கீழே தான் கார் இருக்குமே. என்னோட ஹேங் ஆகுது. கீழே தான் கார் இருக்கும். அந்த சைடு கன் பாட் போடுற இடம் இருக்கும். அங்கே போகலாமா? நீங்கள் பக்கத்தில் ஒரு பாட்டு இருக்குப்பா. இதுக்கு கிட்டத்தட்ட 3 பாட்டு தேவை. நம்ம 2 பாட்டு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. ஆனால் யாரை பொறுத்தல காக்காவை பொறுத்தல முடியும். இதில் கிராணியாக இருக்கிற காக்கா அதுக்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும். பேட்லாக்கி மாஸ்டர் கீ என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் இருக்கும். ஒன்றுமே இல்லை. என்னப்பா ஒன்றுமே இல்லை வச்சுருக்கீங்கம்மே. இங்கே ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்றுமே இல்லை. காரில் இருக்கிற இதில் ஸோ ஒன்றுமே இல்லையே. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிராணியோடு சேர்த்து விளாடுங்க அப்படின்ட்டு. நானும் கிராணியோடு சேர்த்து விளாட்றேன். எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைம்னால பயமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு கிராணி விளாடி. ஸோ பயமாக இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால நான் விட்டுட்டேன். சரி நம்ம அந்த சிலந்தி சொன்ன 8 கால் பூச்சி அதோட வீடை திறந்து விட்டுலாம். இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த கேமு. ஆனால் எனக்கு அவ்வளோக்கு பயம் இருக்காது. இதில் நம்ம உளுந்துடக்கூடாது. இது உடஞ்ச ஒரு பிளேஸு. அதனால் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த சிலந்தையை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஐயோ என்னை பொறுத்தள்ளிடாமல் இருந்தால் சரி தான். இதோ இது உள்ளதான் அந்த சிலந்தை இருக்குது. போனால் போட்டு தள்ளிடும். நம்ம அதை தான் ஓப்பன் பண்ணணும். ஒன்று அங்கேருந்து அந்த ரெட் கலரில் ஒரு பார் தெரியுதுல, அதை நம்ம ஷூட் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு அந்த பிளேட்டில் மீட்டு போடணும். 2த்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அந்த ரெட் கலர் பாரில் ஷூட் பண்ணால் அந்த சிலந்தையோட இது மூடிடும் அந்த பாக்ஸு. அதே சோறு வச்சோன்னா சிலந்தை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியாக போயிடும். நம்ம அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ஒரு கிலோ தெரியுதுல பாக்ஸு, அந்த பாக்ஸில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ கீழே ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பார்க்கலாம். கிராணி ஒன்று இருக்கு. ஆனால் இது அவ்வளோக்குன்னு தேவைப்படாது. இது பாத்ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். இங்கே தான் கார் கீ இருக்கும். இல்லை எதுவுமே இல்லையேப்பா. என்னப்பா பண்ணுறது? இந்த ட்ராவில் ஒன்றுமே இருக்காது. நம்ம நிறைய ட்ராஸ்லாம் செக் பண்ணாமல் இருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த ட்ராஸ்லாம் இப்போ செக் பண்ணிடலாம். இந்த ட்ராவில் ஏதாச்சும் இருக்கா? இதில் இன்னும் ஒன்றுமே இல்லை. அச்சோ அதையும் நுழைச்சி வச்சுட்டாங்களா? இங்கே நிறைய தெரிஞ்ச இடம் இருக்குது. நம்ம அங்கே போகலாம். ஸ்லெண்டர்னாண்டு ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் என்னது ஒன்றும் பண்ணாது. ஒரு டெடி பேரை எடுத்து அதோட தொட்டிலில் போட்டால் அது இதாகிடும். சூப்பர் போடுங்க. நம்மளுக்கு 3வது கன் பாட்டும் கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு கன் பாட்டெல்லாம் செட் பண்ணலாம். ஆனால் எப்படி கிராணி சுடுறது? அதான் வருத்தமாக இருக்குது. கிராணியை சுட முடியலேந்து எத்தனை தடவை என்னை போட்டு தள்ளியிருப்பா. சுடுறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிராணியை போட்டு தள்ளியும் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் ஏதாச்சும் கிராணியை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு வீடியோ வைக்கிறேன். எங்கே கண்பட்டு நானே மறந்துட்டேன். எங்கே போடுறோம்? இங்கே தான் போடணும். வாங்க நம்ம சீக்கிரமாக போயிட்டு கன்னை அசம்பிள் பண்ணிடலாம். எல்லாம் துருத்துருன்னு இருக்குது. சீக்கிரம் போயிட்டு அசம்பிள் பண்ணி கன் எடுத்தாச்சு. புல்லட் எடுத்து நம்ம அந்த சிலந்தையோடைய இடத்த ஷூட் பண்ணணும். அங்கேயும் நிறையா புல்லட் இருக்கும். ஆனால் நம்ம சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா அங்கே 3 தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கும். ஏன்டா இதையும் நான் எடுத்துருக்கேனே. இப்போ சீக்கிரமாக நம்ம மேலே போயிடலாம். எலி மாதிரி போயிட்டுருக்கு. ஃபாஸ்ட்டாக போகுது. அப்பா வேறு இது வேறு சத்தம் போடுது. ஓகே இங்கே போயிட்டு நம்ம சிலந்தையோட இதை இது பண்ணலாம். சீக்கிரம்
டைல சீக்கிரமாக போகணும். அந்த ரெட் கலர் பார் ஷூட் பண்ணும். கொஞ்சம் கிட்ட நின்று ஷூட் பண்ணலாம். யூஸ்லேருந்து கரெக்டாக ஷூட் பண்ணும். மூடிடுச்சு. இப்போ நம்ம அங்கே என்ன இருக்குன்னு சீக்கிரமாக போய் பார்த்துடலாம். இது என்னது? சரி, அந்த கார் எஸ்கேப் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸே இல்லாத ஒரு பொருள் உங்களுக்கு வேணாம், த்ரோ பண்ணிடலாம், தூக்கி போட்டுடலாம். அங்கே என்ன இருக்குது? ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அங்கே நம்ம போக தேவையில்லை, ஏன்னா அங்கே போகிறதுக்கு நீட் இல்லை. ஏன்னா நம்ம அங்கே ஃபியூவல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பின்னாடி எப்போதுமே கேஸ் லைன் இருக்கும். கேஸ் ஊற்றுறது நம்ம இது ஊற்றுவோம்ல, அது இருக்கும். அது நம்மளுக்கு யூஸ் ஆகுது டோர் எஸ்கேப்புக்கு. அப்புறம் என்னது ஒரு கீ இருக்குது, அது சீவர் எஸ்கேப்க்கு யூஸ் ஆகும். அந்த கீயும் நம்மளுக்கு வேண்டாம். ஐயோ தள்ளி விட்டாச்சு. சரி நம்ம ஐயோ என்னாச்சு? எப்படி விட்டாச்சு தெரியலையோ. ஐயோ குழப்புறாங்களே.